வணக்கம் மக்களே, நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன். விவசாயம் சம்பந்தப்பட்ட அனைத்து வகையான தகவலுக்கும் நம்ம கிராம விவசாயி யூடியூப் சேனலை மறக்காம ஷேர், லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு பதிவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தில் பிஎம் கிசான் 2026க்கான பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒதுக்க போறாங்க. ஸோ அதில் எந்த வகையான பட்ஜெட்டுகள் ஒதுக்க போறாங்க, இதனால விவசாயிகளுக்கு எந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தி வரப்போகுதுன்றதான் இந்த காலையில் ஃபுல் அண்ட் டீட்டெயிலாக பார்க்க போறோம். 22வது தவணைக்கு எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இது வரைக்குமே 21 தவணை பாத்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் வாங்கியிருக்கீங்க. 22வது தவணையோட தொகை பாத்தீங்கன்னா உயர்த்த போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அது அதிகாரப்பூர்வமா பாத்தீங்கன்னா 2026க்கான பட்ஜெட் தாக்கல்ல பாத்தீங்கன்னா இது நடைபெறும். சோ இது எவ்வளவு அமௌண்ட் வரும் அப்படின்றத நம்ம கடைசியில சொல்றேன். சோ மறக்காம வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. பிஎம் கிசான் சம்மான் நிதி திட்டத்தில் பாத்தீங்கன்னா 6000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க வருஷத்துக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அதை 9000 ரூபாய் உயர்த்த போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம். அது அதிகாரப்பூர்வமான ஒரு தகவலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். சோ இது பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதை பட்ஜெட் தாக்கல் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதாங்க இல்ல. சோ வரக்கூடிய பிப்ரவரி மாதத்துல பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க. சோ அப்ப இந்த பட்ஜெட் தாக்கலை நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பிப்ரவரி மாசம் கடைசியில வரக்கூடிய 22வது தவணையில உங்களுக்கு 3000 ரூபாய் வருங்க. சோ அப்படி இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கொடுத்துக்கிட்டு இருந்த வருடத்திற்கு 6000 ரூபாய 3 மாதங்களுக்கு ஒரு முறையா பிரிச்சு தந்திருந்தாங்கல்ல, அந்த 2000 ரூபாய் தாங்க வரும். அப்பனா இந்த 3000 ரூபாய் எல்லாருக்கும் கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதுலதான் ஒரு டவுட். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எச்சரிக்கை, இந்த பணம் அனைவருக்கும் இல்லை. இலக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 9 கோடி விவசாயிகளுக்கு பாத்தீங்கன்னா இந்த பணமானது போகும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அரசாங்கம் தகுதியற்ற பயனாளர்களை நீக்கும்படி பாத்தீங்கன்னா கடுமையான சோதனையை பாத்தீங்கன்னா நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதாவது 22வது தவணை பெற நீங்கள் 6 புதிய கட்டங்கள் விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும். இதில் ஒன்று தவறாக விட்டாலும் உங்கள் பணம் நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட் வெரிபிகேஷன் எல்லாமே முடிச்சு எல்லாமே கரெக்டா வச்சிருப்பீங்க. அப்ப கூட பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு தவணை பாத்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயி நின்றுடும். சோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பணம் வரத்துல கட்டாயிடும். 2026க்கான கட்டாய விதிமுறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 இருக்குங்க. சோ அந்த விதிமுறைகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க இகேஒய்சி பண்ணிருக்கணும். இகேஒய்சி அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா அமௌண்ட் வந்துடும். தனித்துவ விவசாய அடையாள அட்டை பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணிருக்கணும். அது மட்டும் இல்லாம நிலத்தை பாத்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட் சரியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும். ஆதார பாத்தீங்கன்னா உங்களோட பேங்க் மூலமா இணைச்சிருக்கணும். புதிய ஸ்டேட்டஸை நீங்க பாத்தீங்கன்னா அடிக்கடி செக் பண்ணணும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தவணை வரும், அதுக்கு அடுத்த தவணை ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ அது மாதிரி இருக்காம அடிக்கடி செக் பண்ணி வச்சுங்க. தகுதியற்றவர் பாத்தீங்கன்னா இதெல்லாம் செக் பண்ணிட்டு தகுதியற்றவர் பாத்தீங்கன்னா இந்த பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தில இருந்து நீக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா இந்த அமௌண்ட் ஆனது வரவே வராது. கடைசியா பாத்தீங்கன்னா பிப்ரவரி 1, 2019ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா இந்த நில ஆவணங்கள் பாத்தீங்கன்னா நீங்க சேகரிச்சிருப்பீங்க. சோ அந்த நில ஆவணங்கள்ல பாத்தீங்கன்னா டிஜிட்டல் முறையில சரிபார்த்து உங்களுக்கு தாங்க பணம் அமைச்சிட்டு இருப்பாங்க. சோ அதுக்கு நீங்க கரெக்டா இருந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அமௌண்ட் வரும். சோ அதுக்கப்புறம் நீங்க அப்டேட் ஆயிருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட நிலத்தை பாத்தீங்கன்னா கரெக்டா அப்டேட் பண்ணி விடுங்க உங்களோட பட்டாக்களையும் வச்சு. சோ அப்படி நீங்க அப்டேட் பண்ணாம விட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அது இடையில பாத்தீங்கன்னா நீங்க ஏதாச்சும் சேல்ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிருந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அமௌண்ட் பாத்தீங்கன்னா கட் ஆகுறது ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. வங்கி கணக்கு டிபிடி மிக முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வரைக்குமே உங்களோட தவணை எல்லாமே கட் ஆயிருச்சு. ஒரு வருஷமா எனக்கு பாத்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டே வரல அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டிபிடின்னு சொல்லக்கூடிய இந்த தகவல் மையம் மூலமா உங்களோட அக்கௌண்ட்டை பாத்தீங்கன்னா உங்க ஆதாரோட இணைச்சிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் வராத அமௌண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாவே கிரெடிட் ஆகிடுங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இது ரொம்பவே உங்களுக்கு சிறப்பான ஒரு வழிமுறைகள் தான். அதனால இந்த பிழையை சரி செய்து நிலுவையில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. பணம் எப்போது வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி 1ல இருந்து பிப்ரவரி 3வது வாரம் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம். சோ அந்த வாரத்துக்குள்ளேயே பாத்தீங்கன்னா இந்த 22வது தவணைன்றது வந்துடும். பிப்ரவரி முதல் வாரம் இல்லைன்னா பிப்ரவரி கடைசி வாரம். சோ இந்த 2 வாரங்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க 22வது தவணை பாத்தீங்கன்னா உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து சேருங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விவசாய வீடியோவுக்கு நம்ம விவசாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் கிராம விவசாயி. நன்றி, வணக்கம். விவசாயம் காப்போம். எல்லாரும் நம்ம கிராம விவசாயி vlog யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.